வணக்கம். தேன்மொழி சேலம். திருக்குறள் தினம் ஒரு அதிகாரம். அதிகாரம் 12. நடுவு நிலைமை. குறள் எண் 111. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். விளக்கம். நண்பர், பகைவர், அயலார் எவரிடத்திலும் நடுநிலையோடு இருப்பதே ஒருவன் செய்யும் சிறந்த அறமாகும். குறள் எண் 112. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப் புடைத்து. விளக்கம். நடுநிலையோடு வாழ்பவனின் செல்வம் என்றும் அழியாமல் அவன் சந்ததியினருக்கும் பயன்படும். குறள் எண் 113. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். விளக்கம். நன்மை விளைந்தாலும் நடுநிலை தவறுவதால் வரும் செல்வத்தை அப்போதே விலக்கிவிட வேண்டும். குறள் எண் 114. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். விளக்கம். ஒருவனின் நடுநிலைமையை அவன் விட்டு போகும் பழியாலும் புகழாலும் அறிந்து கொள்ள முடியும். குறள் எண் 115. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. விளக்கம். வறுமையும் வளமையும் இல்லாத வாழ்க்கை உலகில் இல்லை. நடுநிலைமை தவறாமல் இருப்பதே அறிவுடையவர் வாழ்க்கைக்கு அழகாகும். குறள் எண் 116. கெடுவல்யான் என்பது அறிகத்தன் நெஞ்சம் நடுவொரியி அல்ல செயின். விளக்கம். நடுநிலை தவறிய செயல்களை செய்யும் போதே வாழ்வில் கெடப்போகிறேன் என்பதையும் தெரிந்து கொள். குறள் எண் 117. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. விளக்கம். நடுநிலைமையோடு வாழ்பவனின் வறுமையை இந்த உலகம் இழிந்தது என்று கருதாது. குறள் எண் 117. கெடுவாக. குறள் எண் 118. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. விளக்கம். நேராக நின்று சரியான எடை காட்டும் தராசின் முல்லை போல் நடுநிலையோடு வாழ்வதே சான்றோர்க்கு அழகாகும். குறள் எண் 119. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின். விளக்கம். உள்ளத்தில் நடுநிலைமை உள்ளவர்கள் சொல்லும் சொற்களே நீதி என்று சிறப்பித்து கூறப்படுகிறது. குறள் எண் 120. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போர் செய்யின். விளக்கம். பிறர் பொருளை தம் பொருள் போல் எண்ணி செய்யும் வாணிகமே சிறந்த வாணிகம் ஆகும். நன்றி.